வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ஜாலியோ ஜிம்கானா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான பிளாக் காமெடி படம்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு. ஆனா படம் நல்லா தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பவானின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக ஃபாதரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு சின்ன பையன் தான் ஃபாதரை கூட்டு வரேன்ற மாதிரி ஃபாதர் ரூம்க்கு வந்துடுறான். ஃபாதருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். இப்ப பாத்ரூம்ல பேதி ஆகிற மாதிரி உட்காந்து இருக்காரு. இப்ப வலியோட தான் வெளியே வராரு. என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஒருத்தங்க பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இப்ப பவானிய பார்த்து பேசுறதுக்காக இவர் வந்துடுறாரு. நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணோம், பாவ மன்னிப்பு மாதிரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன விஷயம் சொல்லுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இப்ப பவானியே இவங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பவானியை பொறுத்த வரைக்கும் மிமிக்ரி எல்லாம் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நிறைய ஆக்டர் மாதிரி பேசுவாங்க. இதை தாண்டி இவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும். இவங்க வாயை அசைக்காமையே டப்பிங் எல்லாம் கொடுப்பாங்க. தொண்டை வழியா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இவங்க பேசுவாங்க. அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகமா சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இந்த கதையில தேவைப்படும், அதனால்தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பதான் இவங்களோட தங்கச்சியை பத்தி சொல்றாங்க. அவங்க பேரு சிவானி அப்படின்றது. அவங்க ரோபோட்டிக்ஸ் படிப்பு தான் படிச்சுட்டு இருக்காங்க. ரோபோட் எல்லாம் ஆப்ரேட் அவங்களுக்கு நல்லாவே பண்ண தெரியும். அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ரெண்டாவது ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க பேரு யாழினி அப்படின்றது. யாழினியை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தரோட சைனை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி எத்தனை வாட்டினாலும் சைன் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கும். இவங்க இதை டேலண்ட்ன்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. இதுக்கு பேரு டேலண்ட் இல்ல, மொல்ல மாதிரித்தனம் அப்படின்ற மாதிரி இந்த பிரீஸ்டும் சொல்றாரு. மேற்கொண்டு சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்போ ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க பேரு செல்லம்மா அப்படின்றது. என் அக்கா மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா இவங்க தான் என்னோட அம்மான்ற மாதிரி ஈரின்னு சொல்றாங்க. செல்லம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்காரு. அதாவது ஈரனுக்கு மாமா முறை தானே வருது. மாமாவை பொறுத்த வரைக்கும் இந்த பவானியை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. பவானிக்கு இதுல பெருசா விருப்பம் கிடையாது. பவானி தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஹோட்டல் தான் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நல்லபடியா ஹோட்டல்லாம் போயிருக்கும். ஆனா அந்த வழியில ஒரு ரோடு போடுற வேலை நடந்திருக்கும். அதனால வண்டி எல்லாம் சுத்தி அனுப்பி விட்டுருவாங்க. இவரோட கடைக்கு சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும். இவர் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்திருப்பாரு. ஹோட்டல்லாம் காலி பண்ணி அதே ஹோட்டல்ல இவர் வேலை பார்க்கிறவரா மாறி இருப்பாரு. தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஃபேமிலியை சேர்ந்தவங்க நினைச்சிருப்பாங்க. வட்டிக்கு காசு தர ரவின்ற ஒரு நபரை பார்க்கறதுக்காக வராங்க. அவர்கிட்ட 25 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. அவருமே வட்டியை கரெக்டா தந்துடணும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி சொல்லிதான் இவங்க காசை வாங்கியிருப்பாங்க. இப்ப தாத்தாக்கு இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே புதுசா ஒரு ஹோட்டல் வச்சு தந்துடுறாங்க. எப்படியும் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. முதல்ல ஒரு அரசியல் ஆர்டர் தான் இவங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் ஆசை காட்டுறாங்க. இவங்களுமே சரின்ற மாதிரி பண்ணிலாம் தந்துடுறாங்க. இப்ப காசை கலெக்ட் பண்றதுக்காக அந்த அரசியல்வாதியை பாக்குறதுக்காக வராங்க. யோ, ஆளுங்கட்சி மினிஸ்டர் கிட்ட போய் காசு கேட்கிற, காசெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. வேணா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு 10,000 ரூபாய் தரேன், வாங்கிட்டு போன்ற மாதிரி தாத்தா கிட்ட அந்த 10,000 ரூபாயை தராரு. தாத்தா டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த 10,000 ரூபாயை நான் வாங்கிட்டு போனா பிச்சை வாங்கிட்டு போற மாதிரி, இதுவே அந்த 2 லட்சம் ரூபாயை உங்களுக்கு தந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பிச்சை போட்ட மாதிரி, நான் பிச்சை போட்டதான் நினைச்சுக்கிறேன்ற மாதிரி தாத்தா கிளம்புறாரு. இதனால டென்ஷனான மினிஸ்டர் இருக்கார்ல, அவனை விடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க இருக்க ஆட்களும் இந்த பெரியவரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. இவங்க அடிச்ச அடியில தாத்தாக்கு ரொம்ப மோசமா காயம் போட்டது. தாத்தாவை வேகமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. இது எல்லாத்தையும் பவானி சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. கேட்கிற ஃபாதருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃபாதர், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அதுக்கெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணலாமா, எனக்கு வலி உயிர போகுது, அதுக்காக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, மேற்கொண்டு என்ன ஆச்சு அதை சொல்லுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே மேற்கொண்டு என்ன ஆச்சுன்றதை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப செலியன் ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த ரோல தான் பிரபுதேவா பண்ணிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் லாயரு. இந்த மினிஸ்டருக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. இந்த மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கேம்பன் போட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு. அவங்களோட ஆதார் கார்டுல இருந்து எல்லா டீட்டெயிலும் இவருக்கு கிடைச்சிருது இல்ல, அது மூலியமா இவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க பேர்ல ஸ்கீம் எல்லாம் எடுப்பாரு. அந்த ஸ்கீம் மூலியமா இவருக்கு நிறைய காசெல்லாம் கிடைக்கும். ஆனா மக்கள் திரும்பி அந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை மக்களுக்கு ஏற்பட்டுரும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா செலியன் சொல்றதுக்கு சாலிடா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் தேவை அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லிடுறாரு. அந்த மினிஸ்டர் வேற ஒரு இடத்துல மெடிக்கல் கேம்ப் பிளான் பண்ணிருப்பாரு. செலியன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல டான்ஸ் ஆடுற மாதிரி வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா இவர் என்ன தப்புலாம் பண்றாரு அப்படின்றத கவனிச்சிட்டு இருக்காரு. இவன் கவனிச்சிட்டு இருக்கான்றது மினிஸ்டருக்கு தெரியுது. ஆனா மினிஸ்டரால எதுவுமே பண்ண முடியல. இவங்க பண்ணிட்டு இருக்க தப்பெல்லாம் அவர் ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிடுறாரு. இல்ல இந்த கட்சி தலைவருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இதனால கட்சி தலைவருக்கு நெருக்கடி வருது. ஒன்னால ஏன் வரைக்கும் வந்துட்டான், இதுக்கப்புறமா அந்த செலியனை விட்டு வைக்காத, சீக்கிரமா தீர்த்து கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த மினிஸ்டருமே ஏத்துக்கிறாரு. எந்த ரவுடியை வச்சு போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் ஆளுங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. பவானின்னு ஒரு ரவுடி இருக்கான், அவன் மூலியமா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சீக்கிரமா அவனுக்கு அட்வான்ஸ போட்டு வேலையை முடிக்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. தாத்தாக்கு உடனே ஆபரேஷன் பண்ணோம், நிறைய காசு தேவைன்ற மாதிரி ஈரின் கிட்ட சொல்றாங்க. ஈரின்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏற்கனவே ரவின்னு ஒருத்தர் கிட்ட காசு வாங்கியிருக்காங்கல்ல, இன்னும் கொஞ்சம் காசு தாங்க, சீக்கிரமா அடைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் பேங்க்குக்கு தான் போயிட்டு இருக்கேன், அங்கிருந்து காசு அனுப்பி விடுறேன்ற மாதிரி ரவி கிளம்பிடுறாரு. இவங்களுக்கு கொஞ்ச நேரத்துல 25 லட்சம் ரூபாய் வந்துருது. அது மூலியமா தாத்தாக்கான வேலையை பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பதான் ரவி கிட்ட இருந்து போன் கால் வருது. இவங்களும் நன்றி சொல்லிட்டாங்க. எதுக்கு நன்றி, நான் தான் காசு அனுப்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ ஒரு அரசியல்வாதி கூட பிரச்சனை பண்ணிருக்கியா, அரசியல்வாதி கூட பிரச்சனை பண்ணவங்களுக்கு எல்லாம் நான் காசை தரதில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப நமக்கு 25 லட்சம் ரூபாய் அனுப்பி விட்டது யாருன்னு யோசிக்கிறாங்க. யார் அனுப்பி விட்டாங்கன்னு தெரியல. இத பத்தி ஃபேமிலியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மினிஸ்டர் ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா மினிஸ்டர் ஆட்கள் அந்த பவானிக்கு 25 லட்சம் ரூபாய் அனுப்பலாம் நினைச்சிருப்பாங்க. தெரியாதனமா அக்கௌண்ட் நம்பரை மாத்தி அனுப்பிட்டாங்க. அதனால தான் ஈரினுக்கு அந்த காசு வந்திருக்கு. ஒழுங்கு மரியாதையா அந்த 25 லட்சம் ரூபாயை திரும்பி போட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நாங்க அதை செலவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. எது செலவு பண்ணிட்டீங்களா, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, 24 மணி நேரத்துக்குள்ள அந்த காசை போடணும்ன்ற மாதிரி இவர் மிரட்டிட்டு கிளம்பிடுறாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தாத்தா கிட்ட சொல்றாங்க. தாத்தாவும் செலியன்னு ஒரு லாயரை பத்தி சொல்லிட்டாரு. அவர்கிட்ட போங்க, ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்களை ஏத்துக்கிறாங்க. இப்ப ஃபேமிலியை சேர்ந்தவங்க செலியன் தங்கி இருக்க ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. செலியன் சார பார்க்கணும்னு கேக்குறாங்க. அவர் யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்ற மாதிரி அங்க இருக்க பொண்ணு சொல்றா. நாங்கெல்லாம் நெருங்கின சொந்தம், விடுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த பொண்ணுமே சரின்ற மாதிரி ரூம் நம்பரை சொல்லிடுறா. இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி அவரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அவர் உட்காந்து படம் தான் பார்த்துட்டு இருக்காரு. சார் சார்னு கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. சார் இவ்வளவு வாட்டி கூப்பிடுறோம், பேசுங்க சார் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. செல்லமா தான் அவரை திருப்புறாங்க. பார்த்தா அவர் பொத்துனி கீழே விழுந்துடுறாரு. அப்பதான் அவர் இறந்து போயிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஐயோ இவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹேண்ட்ஸ் அப் அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. போலீஸுங்க தான் வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இப்ப பயந்த மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டுலாம் இருக்காங்க. அப்புறம் தான் படத்துல வர டைலாக்னு ஈரினுக்கு தெரிய வருது. ஃபேமிலி கிட்ட ஈரின் சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வெளிய இருந்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ரூம் பாயா இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம பாடியை மறைச்சு வச்சுட்டு கதவை திறப்போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவரோட பாடியை மறைச்சு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்திருக்கிறது அந்த மினிஸ்டரோட ஆட்கள் தான். அவங்களே கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. அவங்க வரும்போது பாடியை தூக்குறதுக்கு இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி வந்தவங்க நினைச்சிடுறாங்க. ஓஹோ 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சதுனால நீங்களே வேலையை முடிக்கலாம்னு நினைச்சிட்டீங்களா, வேலையை முடிச்சா சரிதான், அந்த 25 லட்சம் ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி இந்த ஆட்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இவரை கொல்றதுக்காக தான் யாரையோ செட் பண்ணிருக்காங்க போல. இப்ப நம்ம கொலை பண்ணிட்டு தான் நினைச்சிட்டாங்க, நமக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் செல்லமா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இங்க இருந்து கிளம்பிடலான்ற மாதிரி சொல்றாங்க. எப்படிமா பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க, நம்ம நெருங்கின சொந்தம் வேற கீழே இருக்கவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கீங்க. இவரோட பாடி கிடைச்சதுன்னா நம்ம மேலதான் பழி விழும், அதனால இவரை கண்டிப்பா இங்க இருந்து தூக்கிட்டு தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தூக்கிட்டு போறதுக்கு என்ன வழி பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சேர்ல வீல் இருக்குல்ல, அந்த வீல் எடுத்து இவரோட ஷூல வச்சிருவோம், எப்படியாவது இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுவோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவர் உயிரோட இருக்க மாதிரி செட் பண்ணி இவங்க கூட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் இவங்களையே டவுட்டா பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுமே பயப்படுறாங்க. அவரோட வீல் வேற வலிக்கிட்டே இருக்கு. இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. இப்ப பாட்டி கேட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே போற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கவருக்கு கண்ணு தெரியாது. ஆபரேஷன் சீக்கிரம் முடிஞ்சிரும், வாங்க கிளம்பலான்ற மாதிரி பையன் கூட்டு போறான். இது தெரியாம தான் இவங்க 4 பேருமே அவரை பார்த்து பயந்துருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி கனிகான்னு ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்க செலியனுக்கு வேண்டியவங்க போல. செலியனுக்கு கால் பண்றாங்க. அந்த சைடு போன் வருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா போனை சைலண்ட்ல போட்டுறாங்க. ஏன் செலியன் சார் எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறா. இவங்க 4 பேர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது குறுக்க போலீஸ் வந்துடுறாரு. பயத்துல இவங்களுமே இவரை கொஞ்சம் தள்ளி விட்டுறாங்க. இவர் கால்ல வீல் இருக்குல்ல, அதனால இவரை மூவ் ஆகி போறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கவங்க மேல எல்லாம் விழுந்துடுறாரு. என் பொண்டாட்டி மேலேயே விழுறியான்ற மாதிரி ஒருத்தர் அடிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த இடத்துல பெரிய கலவரமே நடக்குது. அந்த கலவரத்தெல்லாம் தாண்டி அவரோட பாடி இருக்கு பாத்தீங்களா, திரும்பி இவங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடுது. இவங்களுமே சீக்கிரமா வெளியே கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வாசல் கிட்ட வராங்க. பார்த்தா வாசல்ல செக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன விஷயம்னு ஒருத்தன் கிட்ட கேக்குறாங்க. ஒருத்தர் கஞ்சா வச்சிருந்தாரு, அதனால தான் எல்லாரும் பேக்கையும் செக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே தான் பாடியோட வந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க போலீஸுங்களுக்கு அது பாடின்றது தெரியல. சரி கிளம்பலான்ற மாதிரி இவங்க எல்லாரையும் இங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. செல்லம்மாவோட தம்பி தான் இவங்க எல்லாரையும் பிக்கப் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அவருக்கு இது பாடின்றது தெரியாது. சார் யாருன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேக்குறாரு. அதெல்லாம் வேண்டியவர் தான், நாங்க அப்புறமா சொல்றோம், முதல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு போன்ற மாதிரி சொல்றாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போன்ற மாதிரி தான் சொல்றாங்க.
ஆனா இவர் வந்துட்டு இருக்க வழியில ஒரு பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்கு, அதை தாண்டி போக முடியாதுன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப என்ன பண்றதுன்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. அந்த போராட்டத்துல ரெண்டு கட்சியை சேர்ந்தவங்க அடிச்சுக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எப்படியே இந்த இடத்துல சண்டை வரும்ன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள பாடியை கூட்டத்துல வச்சிடணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப கைத்தாங்களா இவரோட பாடியை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிடுறாங்க. சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ரெண்டு குரூப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு ஏசிபி வந்துடுறாரு. நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா யாருமே நிறுத்த மாட்டாங்க. அதனால இவரும் லட்டியை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி தண்ணி வச்சுலாம் அடிக்கிறாரு. அப்ப கூட பாடி மட்டும் எந்திரிச்சு போகாம அங்கேயே உக்காந்துட்டு இருக்கு. என்ன இவன் மட்டும் உக்காந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நீ சொன்னா கேட்க மாட்டியா, எந்திரிச்சு போன்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. அப்பயும் அந்த பாடி அப்படியே தான் இருக்கு. இதனால கோவப்பட்ட இவரும் ஒரு ஸ்டிக்கை வச்சு அடிக்கிறாரு. ஒரு அடி அடிச்சதுக்கே அதை சாஞ்சி விழுந்துருது. சார், அநியாயத்துக்கு இவனை சாவடிச்சிட்டீங்களே, உயிர் இல்லைன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. எது நான் சாவடிச்சனா அப்படின்ற மாதிரி ஏசிபி பயப்படுறாரு. மினிஸ்டர் ஏற்கனவே அவனோட கதையை முடிச்சிட்டன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவனோட கதையை முடிச்சிட்டதா சொன்ன நியூஸை பாருன்ற மாதிரி இந்த தலைவர் நியூஸை காட்டுறாரு. இவர் போராட்டம் பண்ண மாதிரி உக்காந்து இருக்காரு. ஆக்சுவலா பாடி தான் இருக்கு. பாடின்றது இவங்களுக்கு தெரியல. இன்னும் கதையை முடிக்காம என்கிட்டயே போய் சொல்றியா? இன்னும் 2 நாள் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள அவன் கதையை முடிக்கணும். அப்படி முடிக்கலன்னு வச்சுக்கோயேன், இந்த வாட்டி போஸ்டிங்க வேற ஒருத்தனுக்கு தந்துருவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த வாட்டி நிச்சயமா எனக்கு தான் போஸ்டிங் கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த நபர் பேட்டிலாம் தந்துட்டு இருக்காரு. அதை கவனிக்கிற மினிஸ்டருக்கு கோவமா இருக்கு. எப்படியாவது அவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இவங்க 4 பேர் பாடியை அப்படியே விட்டுட்டு வீடு வந்து சேர்ந்திருப்பாங்க. எப்பாடா பாடி நம்ம கையை விட்டு போயிருச்சு, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ வேகமா கதவை தட்டிட்டு இருக்காங்க. யாரு இவ்வளவு வேகமா தட்டுறது அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி கதவை திறக்கிறாங்க. பார்த்தா செல்லம்மாவோட தம்பி தான் வந்திருக்காரு. கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சார நான் தான் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. எந்த சாரன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உங்க ஃப்ரெண்டுன்னு ஒரு சாரை பத்தி சொன்னீங்கல்ல, அவர் குடிச்சு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு, நான் தான் அங்க இருந்து கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா அவங்க டிஸ்போஸ் பண்றதுக்காக பாடி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. வழியிலே இவர் பார்த்திருப்பாரு. குடி போதையில இருக்கிறதுனால புடிச்சிருக்காங்க போல, நம்ம காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இவர் வண்டியில போட்டு கூட்டு வந்திருப்பாரு. மொத வட்டி வண்டியில ஏத்தும் போது ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவர் தூக்கிட்டு வந்திருக்காரு. இப்பதான் இவங்க விஷயத்த சொல்றாங்க. கேட்கிற தம்பி ஷாக் ஆயிடுறாரு. எது பாடியை தான் நான் தூக்கிட்டு வந்திருக்கனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒரு ட்ரெயின்ல பாடி வச்சு அனுப்பிடலாம் நினைக்கிறாங்க. கையில சிப்ஸ் பாக்கெட்லாம் செட் பண்ணிடுறாங்க. இவங்க 4 பேருமே அவர்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரிலாம் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டிடிஆர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் எங்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஜெனரலா கேட்கிறாரு. சார் ஏன் எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரியும் டவுட் கேட்கிறாரு. இவங்க என்னென்னமோ சொல்லி இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிதான், ஆனா சார் ட்ரெயின்ல போக முடியாது, ஏன்னா வழியில ட்ராக்லாம் டேமேஜ் ஆயிருக்கு, வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி இங்க இருந்து கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப மினிஸ்டர் ஆளுங்க மேல பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த ஆளுங்க லேடிஸ் கொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கேட்கிற கில்லர் இருக்கார்ல, லேடிஸ் எல்லாம் கொல்ல, நான் தான் கொன்னன்ற மாதிரி இவர் கொன்ன விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் ரூம் பாய் மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஜூஸ்ல விஷத்தை கலந்து தந்திருப்பாரு. அது தெரியாம செலியன் சாப்பிட்டிருப்பாரு, இறந்து போயிருப்பாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் அவரே சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி இவர் செட் பண்ணிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இதுக்கப்புறம் தான் அந்த 4 லேடிஸ் வந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இதை கேட்டுட்டு இருக்க மினிஸ்டர் இருக்கார்ல, விஷம் குடிச்சு இறந்து போனவன் எப்படி திரும்பி வந்தான்னு கேட்கிறாரு. அதான் எனக்கும் தெரியலன்ற மாதிரி கில்லர் சொல்றாரு. இன்னொன்னு வாய்ப்பு தாங்க, கரெக்டா பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இந்த 4 லேடிஸும் ஒரு மலை உச்சிக்கு இவரை தள்ளி கூட்டு வந்துடுறாங்க. இங்க இருந்து தள்ளி விட்டு சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவருக்கு அந்த பொண்ணு கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வருது. இவங்க எடுக்காம இருக்காங்க. இப்ப பேங்க் கிட்ட இருந்து கால் வருது. ஏன் பேங்க் கிட்ட இருந்து கால் வருதுன்னு யோசிக்கிறாங்க. சரி நம்ம ஸ்பீக்கர்ல போட்டு பேசி பார்ப்போன்ற மாதிரி இவங்க ஸ்பீக்கர்ல போட்டுறாங்க. பேங்க் மேனேஜர் உங்க 10 கோடி ரூபாயை எப்போ வந்து எடுக்க போறீங்கன்னு கேக்குறது. இது 10 கோடி ரூபாயா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. 10 கோடி ரூபாய் இவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சனா இவரை வச்சு அந்த காசை எடுக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இத பத்திலாம் இந்த பிரீஸ்டி கிட்ட சொல்றாங்க. அவன் தான் செத்து போயிட்டானே, அவனை வச்சு எப்படி காசை எடுப்பீங்கன்ற மாதிரி இந்த பிரீஸ்டி கேக்குறாரு. அத எங்களுக்கு சில டேலண்ட் இருக்குல்ல, அது மூலியமா எடுக்கலாம்னு முடிவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஒரு தங்கச்சி ரோபோட்டிக்ஸ் படிச்சவங்கல்ல, இவரை எப்படியாவது நடக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுமே பண்ணிடுறாங்க. இவரோட கையெழுத்த இன்னொன்று தங்கச்சி பார்த்துப்பாங்க. அதே மாதிரி இவர் பேசுற நிலைமை வந்ததுன்னா ஈரின் அந்த வேலையை பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த டெட் பாடியை வச்சு எப்படியாவது 10 கோடி ரூபாயை அடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப மேற்கொண்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அவரோட பாடி அங்கதான் இருக்கு. என்னதான் பாடியா இருந்தாலும் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப கூச்சமா இருக்கு. ஈரினும் அவரை வெளியே கொண்டு போன்ற மாதிரி சொல்றாங்க. தங்கச்சி வெளியே கொண்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே அந்த பேங்க் இருக்கிற ஊருக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ரவி வந்துடுறாரு. கடையை டெவலப் பண்றதுக்காக காசு வாங்கினாங்கல்ல, அந்த காசை இன்னும் தராம இருக்காங்க. அதனாலதான் இவர் வந்திருக்காரு. காசை எப்பதான் தருவீங்க, நீங்க தரலனா என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. ரவியை போக வைக்கணும்னா ஒரு ஆம்பளைய பேச வைக்கணும், இவர் பேசுற மாதிரி நம்ம நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரின் யோசிக்கிறாங்க.
இப்ப செலியன் பேசுற மாதிரி ஈரன் பேசிட்டு இருக்காங்க. ஆம்பளை இல்லாத வீடுன்னு தெரிஞ்சா இப்படிதான் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருப்பியா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. உன் காசை இன்னும் 2 நாள்ல நான் தந்துடுறேன். அதனால முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ வாக்கு கொடுக்கறதுனால நான் கிளம்புறேன், காசை மட்டும் தரல என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி இவரை இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க நினைச்சது நடந்துருச்சுல்ல, அதனால ஈரின் சந்தோஷப்படுறாங்க. இதே மாதிரி அந்த பேங்க் மேனேஜரையும் ஏமாத்திட்டா போதும், நமக்கு 10 கோடி ரூபாய் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கார்ல கிளம்புறாங்க. இப்ப ஏசிபிய கமிஷனர் போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஏயா பாடியை கூட ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ண உனக்கு தெரியாதா? பாடியை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. இப்ப சம்பந்தப்பட்டவங்க இங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. இறந்து போனவர் நம்ம கேங்ல ஒருத்தருன்ற மாதிரி ஒரு கட்சியை சேர்ந்தவங்க நினைக்கிறாங்க. இந்த ஏசிபி மேலதான் ரொம்ப கோவமா இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப கோவத்துல இருக்காங்க. நீ வெளியே போனா உன்னை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன், நீ கொஞ்ச நாள் தலைமறைவா எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்றாரு. செல்லமா இருக்காங்கல்ல தம்பி கூட தான் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அவர் பெட்ரோல் போடணும்னு பெட்ரோல் பங்குக்கு வந்துடுறாரு. அங்கதான் மினிஸ்டரோட ஆளுங்க இருக்காங்க. அந்த லாயர் அந்த கார்ல தான் இருக்கான். உடனே அமுக்கணும்ன்ற மாதிரி இந்த காரை ஃபாலோ பண்றாங்க. இந்த தம்பியும் பயங்கரமா ஆட்டம் காட்டுறாரு. ஒரு இடத்துல இவங்க எல்லாம் இறக்கி விட்டு போக சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல மத்த வண்டியில ஏறி போயிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறாங்க. எல்லாருமே வர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பன்னு பார்த்து இவங்க போக வேண்டிய ஊருக்கு ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ல போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பஸ்ல இந்த பாடியை ஏத்தி வச்சிடுறாங்க. இப்ப மினிஸ்டர் ஆளுங்க இருக்காங்கல்ல செல்லம்மாவோட தம்பியை புடிச்சிடுறாங்க. எங்கடா அந்த லேடிஸ்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவர் சொல்லாம தான் இருக்காரு. அப்படி சொல்லாம இருக்கும் போது அந்த வழியா பஸ் போகுது. பஸ்ல அவங்க எல்லாம் போறதை இந்த ஆட்கள் கவனிச்சிடுறாங்க. அந்த பஸ்ஸை பாத்துக்கிறாங்க. அந்த பஸ்ஸை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா ஃபாலோ பண்றாங்க. இவங்களுமே அவர் உயிரோட இருக்க மாதிரி பயங்கரமா டிராமா எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பஸ்ஸோட கண்டக்டர் ரொம்ப விவரமானவரா இருக்காரு. இவர்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் இருக்கார்ல ஒரு கெட்ட நாத்தம் வருது, எங்க இருந்து வருது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே இவங்களுக்கு பக்கத்துல வராரு. ஆனா இவங்களுக்கு முன்னாடி இருக்கவர் கருவாடை கொண்டு போவாரு. இந்த நாத்தம் தான் வருதா, நீ கிளம்பியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கருவாடு வச்சிருக்க நபர் போனதுக்கு அப்புறமா கெட்ட நாத்தம் வருது, அவர் போனதுக்கு அப்புறமா வருது, எங்க இருந்து வருது அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க பாடியை பாக்குறாரு. சார் பேச மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேச்சு கொடுக்குறாரு. இவங்க என்னென்னமோ பேசி இவர்கிட்ட சமாளிக்கிறாங்க. அவருமே மத்த வேலையை பாக்குறதுக்கு போயிடுறாரு. இதே பஸ்ல தான் அந்த ஏசிபியும் ஏறுறத நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஏசிபி இந்த பாடியை கவனிக்கல. ஏசிபி தலைமறைவா இருக்கணும்ல, அதனால மறைச்சு தான் இருந்துட்டு இருக்காரு. இப்ப தாதாக்கு பயந்து ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். ஒரு இடத்துல அந்த தாதா கிட்ட மாட்டிக்கிறான். எப்படா நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும், இப்ப மாட்டினல உன் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி அந்த தாதாவும் கதையை முடிக்கிறாரு. யாரும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி கவனிக்கிறாரு. பார்த்தா பஸ்ல இருந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அவர் பாடின்றது இவங்களுக்கு தெரியாது இல்ல, ஒருத்தன் பார்த்துட்டான் அவனை விடக்கூடாது எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இந்த தாதா சொல்றாரு. இப்ப தாதாவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி ஹீரோவை ஃபாலோ பண்ற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சாப்பிடுறதுக்காக பஸ் ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. ஈரனும் அம்மாவும் மட்டும் ஏதாவது வாங்கிட்டு வரலான்ற மாதிரி இறங்குறாங்க. இந்த இடத்துல தான் கனிகா இருக்காங்க. இங்க இருந்தும் செலியனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. செலியன் போனையே எடுக்க மாட்டாரு. மேடம் உங்க போன் கிடைக்குமான்ற மாதிரி செல்லம்மாவோட போனை கேக்குறாங்க. செல்லம்மாவும் போனை தந்துடுறாங்க. இப்ப அவங்க போன்ல இருந்து செலியனுக்கு கால் பண்றாங்க. செலியனுக்கு கனிகான்னு ஒருத்தி கால் பண்றான்னு தெரியும். அந்த கனிகா இவதான்றது ஈரனுக்கு இப்பதான் புரியுது. இந்த விஷயத்த அம்மாவோட காதுல சொல்றாங்க. இப்ப செலியன் மாதிரி பேசலான்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து செலியன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் நீங்க எங்க சார் போனீங்க, நமக்கு முக்கியமான வேலை இருக்கு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் இப்ப வேற ஒரு முக்கியமான வேலையில லாக் ஆயிருக்கேன், இப்ப வர முடியாது, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாங்க. சரின்ற மாதிரி இந்த கனிகாவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப கனிகா திரும்பி அந்த பஸ் இடத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க கொஞ்ச நாள் அந்த பாடியை பாத்துருவாங்க. நல்ல வேலையா குறுக்க ஒரு வண்டி வந்துருது. அதனால இவங்க பாடியை பார்க்கல. தப்புச்சோன்ற மாதிரி செல்லம்மாவும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. செல்லம்மா கிட்ட போனை தந்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த கனிகா யாருன்னு தெரியல, ஆனா செலியனை வெறித்தனமா தேடிட்டு இருக்கா. செலியன் இவ கண்ணுல பற்றவே கூடாது, அதுக்குள்ள நம்ம வேலையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஈரின் அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஏசிபியும் அசிஸ்டன்ட் கூட பேசிக்கிட்டே ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக போயிட்டு இருக்காரு. இதே இடத்துல தான் அந்த மினிஸ்டரோட ஆளுங்களும் இருக்காங்க. அவங்களுமே சாப்பிடறதுக்காக போயிட்டு இருக்காங்க. கில்லர் மேல சர்வர் இடிச்சிருப்பான். ஆனா கில்லர் இந்த ஏசிபி தான் இடிச்சிட்டாருன்னு நினைச்சு சட்டையெல்லாம் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சர்வர் மேல தான் தப்பு இருக்குன்னு புரியுது. சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு ஏசிபி இருக்கார்ல, பரவாயில்ல இருக்கட்டும் பிரதர், நான் செய்யாத தப்புக்கு தான் மாற்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரவை கொல்லல, ஆனா அந்த கேஸ்ல மாட்டி இருக்கார்ல, அதுதான் மீன் பண்ணி சொல்லிட்டாரு. அதுக்கு இந்த கில்லர் இருக்கார்ல, எனக்கு அப்படியே ஆப்போசிட் சார், நான் தான் ஒரு தப்பு பண்ணேன், அந்த தப்பு பண்ணன்றதை எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இவர் கொன்றுப்பாரு ஆனா கொல்லலன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அதை மீன் பண்ணி தான் இப்படி சொல்லிட்டாரு. இப்ப பேசிட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு போறாங்க. செலியன் பாடிய தங்கச்சிங்க ரெண்டு பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு மினிஸ்டர் ஆளுங்க வந்துடுறாங்க. அவங்க இருக்காங்கல்ல, மூணு பேரையும் பார்த்த மாதிரி ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. தங்கச்சிங்க ரெண்டு பேருமே மயங்கிடுறாங்க. இவரும் மயங்கிட்டதா அவங்க நினைக்கிறாங்க. அதனால செலியன் பாடியை அங்க இருந்து கொண்டு போயிடுறாங்க. மினிஸ்டர் ஆளுங்க தூக்கிட்டு போனாங்கல்ல, அதை பத்தி தங்கச்சிங்களும் செல்லம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவனுங்க மூணு பேர் இருக்காங்கல்ல, ஒரு இடத்துக்கு அவரோட பாடியை இழுத்துட்டு வந்துடுறாங்க. அவர் இறந்து போயிட்டாருன்னு தெரியல, மயக்கத்துல இருக்கிறதா நினைக்கிறாங்க. உங்க கண் முன்னாடியே சாவடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மினிஸ்டருக்கு வீடியோ கால் பண்றாங்க. இப்ப விஷ ஊசியை போட போறன்ற மாதிரி உடம்புல விஷ ஊசியை போட்டு விட்டுறாரு. கண்டிப்பா இவன் இறந்து போயிட்டான், இது போதுமான்ற மாதிரி கேக்குறாரு. மினிஸ்டரும் போதும் கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் அப்படியே விட்டுட்டு கிளம்புறாங்க. இப்ப பாடியை தூக்கிடலான்னு இவங்க நாலு பேர் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள ஏசிபி பாத்துறாரு. ஏசிபியும் கமிஷனருக்கு கால் பண்ணிட்டாரு. சார் இன்னும் அவன் சாவல, இங்கதான் ஒரு ராட்னத்துல உட்காந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப போய் உடனே அமுக்குன்ற மாதிரி கமிஷனர் சொல்லிட்டாரு. இவருமே அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இப்ப தள்ளி விடுறாரு. அவர் பொத்துனு கீழே விழுந்துடுறாரு. உயிரோட இருந்தவன நீங்க தான் சாவடிச்சிட்டீங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இது நான் சாவடிச்சனா அப்படின்ற மாதிரி இவரும் பயப்படுறாரு. என்னையா என்னாச்சு, அவனை பாத்துட்டியா, உயிரோட தான் இருக்கானான்ற மாதிரி கமிஷனர் கேக்குறாரு. இல்ல சார், அவன் திரும்பி செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது திரும்பி சாவடிச்சிட்டியான்ற மாதிரி கமிஷனர் கேட்டுட்டு இருக்காரு. சரி நீ ஒண்ணு பண்ணு, அவன் பாடியை மட்டும் எப்படியாவது இங்க கொண்டு வந்துரு, லாக்அப்ல தான் அவன் இறந்தான்ற மாதிரி கொண்டு வந்துருவோம், நீயும் தப்பிச்சிருவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஏசிபியும் சந்தோஷமா பாடி இருக்கிற இடத்துக்கு வராரு. ஆனா பாடி அந்த இடத்துல காணாம போயிருது. சார் காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. கமிஷனர் இதுக்கும் போட்டு திட்டுறாரு. ஒரு தாதா தூக்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த தாதா தான் இவங்க மொத்த பேரையும் தூக்கி இருக்காரு. இந்த தம்பிக்கு காரணம் புரியல, எதுக்காக எங்களை தூக்கி இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் காலையில ஒரு கொலை பண்ணேன், அதை வேற ஒருத்தன் பார்த்துட்டான், அவனை துரத்திட்டு போய் காலி பண்ணேன், அதை வேற ஒருத்தன் பார்த்துட்டான், இந்த மாதிரி 7 தடவை நடந்துருச்சு. 7ஆவதா பார்த்தவன காட்டுக்குள்ள வச்சு கமுக்கமா முடிக்கலாம்னு நினைச்சேன், அதையும் 8ஆவதா இவன் பார்த்துட்டான், இவன் கதையை கண்டிப்பா முடிக்கணும்ன்ற மாதிரி கொலை பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. இதை கவனிச்சிட்டு இருக்க லேடிஸ் இருக்காங்கல்ல, அவர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா அவருக்கு கண்ணே தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. பொய் சொல்லாதீங்க, இவனுக்கு கண்ணு தெரியும்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. நாங்க உண்மையை தான் சொல்றோம், நீங்க கத்தியை வச்சு வேகமா குத்துற மாதிரி போங்க, அவர் லைட்டா கூட அசைய மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருங்க ட்ரை பண்றேன்ற மாதிரி இவரும் கத்தியை வச்சு வேகமா குத்துற மாதிரி போறாரு. ஆனா அவர் சுத்தமா அசையவே மாட்டாரு. இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு கண் பார்வெல்லாம் தெரியாது, அவர் எதையும் பார்க்கல, விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இந்த தாதா இருக்காருல, போங்கன்ற மாதிரி விட்டுறாரு. இப்ப தம்பி கூட சேர்ந்த மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. யாரும் கண்டுபிடிக்க கூடாது, இங்கே சேஃபா இருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இவங்க பேங்க்ல சைன் போட்டு காசை வாங்கணும்ல, அந்த பேங்கை போய் பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. செல்லம்மாவும் ஈரனும் சேர்ந்த மாதிரி தான் அந்த பேங்கை பார்க்கறதுக்காக வராங்க. மேனேஜர் எப்படின்னு தெரிஞ்சாதானே காசு எடுக்க முடியும், அதனால தான் வந்திருக்காங்க. மேனேஜர் இருக்கார்ல, சின்ன சின்ன விஷயத்துல கூட உசாரா இருக்காரு. ஆக்சுவலா பிளாஸ்டிக் பூவை போட்டிருக்காங்க, நான் நார்மல் பூவை தானே வாங்க சொன்னேன், ஏன் பிளாஸ்டிக் பூவை வாங்குனீங்கன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. வரவங்க எழுதுறதுக்கு பெண் வச்சிருப்பாங்கல்ல, அது காணாம போனதுக்கே பெரிய பிரச்சனை பண்றாரு. யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன இதுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றான், அப்ப 10 கோடியை இவங்க கிட்ட இருந்து எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் யோசிக்கிறாங்க. அங்க திருடங்களோட போட்டோ எல்லாம் ஒட்டி இருக்காங்கல்ல, நம்மளும் அப்படி மாட்டிடுவோமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க 4 பேர் போலீஸ் கிட்ட மாட்டினா எப்படி நியூஸ்ல சொல்லுவாங்கன்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பயம் வருது. இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் ரவி கிட்ட இருந்து போன் கால் வருது. காசு தரேன்னு அவன் சொன்னா, இப்ப அவன் எங்க போனான், ஒழுங்கா என்னோட காசை தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஊர்ல எங்களுக்கு ஒரு சொத்து இருக்கு, அதை விக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், சீக்கிரமாவே காசை தந்துடுறோன்ற மாதிரி சொல்றாங்க. சீக்கிரமா காசை தரது உங்களுக்கு நல்லது, 24 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம், அப்படி இல்லைன்னா பெரிய ஒரு கதையை முடிச்சிருவேன்னு சொல்றாரு. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயம் வருது. 24 மணி நேரத்துக்குள்ள இந்த வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எப்படிலாம் பண்ணலாம், என்ன மாதிரி பிரச்சனை வந்தா எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சேலியனுக்கு நீங்க எல்லாம் என்ன சொந்தம்னு கேட்பார்ல, அதுக்கெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க பிளான் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு தயாராயிடுறாங்க. இப்ப பேங்க்குக்கு போலான்ற மாதிரி ஈரின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேங்க்குக்கு வந்துடுறாங்க. செலியனும் இந்த பேங்க் மேனேஜரும் ஃப்ரெண்ட்ஸ் போல. செலியனை வச்சு இவங்க சார் சார்னு கூப்பிட்டு இருக்காங்க. என்ன புதுசா சார்னு கூப்பிடுறீங்க, எப்பவுமே சேட்டன்னு தானே கூப்பிடுவீங்க, அப்படியே கூப்பிடுங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு கேக்குறாரு. இவங்க சமாளிக்கிறாங்க. அதே சமயம் எதுக்காக மாஸ்க் கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, பதிலாம் நம்புற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரும் கையெழுத்து போட சொல்றாரு. செலியனோட கையை அட்ஜஸ்ட் பண்ணி இவங்களும் கையெழுத்து போடுறாங்க. அந்த கையெழுத்து சரியா வரமாட்டேங்குது, இது உங்க கையெழுத்து மாதிரியே இல்லையே, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரிலாம் அந்த மேனேஜர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இவரோட உடம்புல ஈலா இருக்கு. இத பாக்குற மேனேஜருக்கு டவுட் வருது. என்னாச்சுன்னு மேல கைய வைக்கிறாரு. அவர் சாஞ்சி விழுறாரு. இதனால மேனேஜரும் கதவை சாத்துன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. ஒரு கன் எடுத்து நீங்க எல்லாம் யாருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க.
இது எல்லாத்தையும் ஈரின் தான் யோசிச்சு பார்த்திருப்பாங்க. அவன் ரொம்ப விவரமானவன், இன்னும் நம்ம கவனமா இருக்கணும், இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு இவங்க ஒரு பிளான் எல்லாம் இந்த இடத்துல போட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீங்க டேபிள்ல இருக்க பொருளை தள்ளி விடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அம்மா தள்ளி விட்டுறாங்க. அவர் குனிஞ்சு எடுப்பார்ல, அந்த கேப்ல ஒரு தங்கச்சி கேமராவை மறைச்சிருவாங்க. இன்னொன்னு தங்கச்சி இருக்காங்கல்ல, அவரை மாதிரியே கையெழுத்த போட்டு அந்த டேபிள்ல வச்சிருவாங்க. இத பண்ணலான்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ரெடி ஆகுறாங்க. இப்ப அம்மா தள்ளி விடுறாங்க, ஆனா அவர் எடுக்க மாட்டாரு. தள்ளி விட்டவங்க தான் எடுக்கணும், வந்து எடுங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மாவும் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிருதுல, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அசிஸ்டன்ட் டீ தரதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. எடுத்து தர மாதிரி ஈரின் இருக்காங்கல்ல, அவர் ஷர்ட்ல படுற மாதிரி பண்ணிடுறாங்க. அவர் அந்த ஷர்ட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே வேணும்ட்டே அவரை தசை திருப்பிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல தங்கச்சி இருக்காங்கல்ல, அதே மாதிரி கையெழுத்த போட்டு வச்சிடுறாங்க. சார் கையெழுத்து போட்டுட்டாரா, கையெழுத்து கரெக்டா இருக்குன்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டாரு. அப்பாடா காசு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஆனா மேனேஜர் கனிகா மேடம் கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கனிகா எதுக்காக கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட் மேடமும் கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க ஹீரோக்கு பேசுற மாதிரி பேசுறாங்க. நான் வீட்டை போய் கனிகா கிட்ட வாங்கிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் தந்து விட முடியாது சார், இங்கேதான் கனிகா மேடம் கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி பேங்க் மேனேஜர் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நாங்க கனிகாவை கையோட கூட்டு வரோம், நாங்க கிளம்புறோன்ற மாதிரி இங்க இருந்து இவங்களும் எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வெளியே போலான்னு நினைக்கும் போதுதான் கனிகா பேங்க் மேனேஜரை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில் படாம இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப கனிகா பேங்க் மேனேஜர் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க. பேங்க் மேனேஜர் இப்பதான் சார் வந்துட்டு போனாரு, ஃபேமிலியோட வந்துட்டு போனாருன்னு சொல்றாரு. இது ஃபேமிலியோடயா அப்படின்ற மாதிரி கனிகா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வேகமா வெளியே வந்து பாக்குறாங்க. இவங்க தான் அவரை கூட்டு போறது தெரிய வருது. இப்ப கனிகான புதுசா ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அடுத்ததா என்ன பண்ணீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஈரன் இருக்காங்கல்ல, என் அம்மா தான் ஒரு விபரீதமான ஐடியாவை கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. செல்லமா இருக்காங்கல்ல, நம்ம அவளையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு கதையை முடிச்சிடலாம், செலியனை மாத்தின மாதிரியே அவளையும் மாத்திரலாம், எப்படியாவது கையெழுத்தை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க ஐடியாவை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கனிகா வந்து இந்த விஷயத்தெல்லாம் பாத்துடுறாங்க. ஆனா கனிகா இவங்க பேசினதெல்லாம் காதுல வாங்கல. சார் இவங்க எல்லாம் யாருன்ற மாதிரி எழுப்ப பாக்குறாங்க. அவர் அசைவே இல்லாம இருக்காரு. அப்பதான் அவர் இறந்து போயிருக்கிறது கனிகாக்கு தெரிய வருது. நீங்க தான் சாவடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி லேடிஸை பார்த்து கேக்குறாங்க. நாங்க சாவடிக்கலாம் செய்யல, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த 10 கோடி ரூபாயை எடுக்கலாம் ட்ரை பண்ணோம், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 10 கோடி எங்களோட காசு கிடையாது, வேற சிலருக்கு போக வேண்டிய காசுன்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக்கை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ரேவதின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்மலாட்டம் கலைஞரா இருப்பாங்க. அவங்க பயங்கரமா நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பேட்டி எடுக்கிறதுக்காக தான் கனிகா வந்திருப்பாங்க. கனிகா பேட்டி எடுத்துட்டு இருக்கும் போது அந்த லேடி மயங்கி விழுந்துடுறாங்க. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆபரேஷன் பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஸ்கீம் மூலியமா பண்ணலான்ற மாதிரி இந்த லேடி ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க பேர்ல ஏற்கனவே ஸ்கீம்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்றது தெரிய வருது. யார் இந்த வேலையை பண்ணான்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. மினிஸ்டர் தான் இந்த ஸ்கேம பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. இவங்க பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. அந்த மினிஸ்டர் உங்களுக்கான காசை தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. நான் மட்டும் பாதிக்கப்படல, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்காகவும் நான் நீதியை வாங்குவேன்ற மாதிரி ரேவதி சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் செலியன் கிட்ட வந்திருப்பாங்க. இதனால்தான் செலியன் இந்த கேஸை கையில எடுத்திருப்பாரு, நீதி வாங்கி தரணும்னு ட்ரை பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அந்த லேடி இருக்காங்கல்ல, சில டாக்குமெண்ட் எல்லாம் இந்த கனிகா கிட்ட தரதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு கார் வேகமா வந்து இந்த ரேவதியை அடிச்சு தூக்கிடுது. கார்ல இந்த மினிஸ்டர் தான் வந்திருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்து இந்த கனிகா பார்த்திருப்பாங்க. இப்ப கோர்ட்லயும் கனிகா சாட்சி சொல்றாங்க. கண்டிப்பா இந்த மினிஸ்டர் தான் ஏத்தி கொன்னாரு, என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மினிஸ்டருக்காக இருக்கிற லாயர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பேப்பர் வெயிட் எடுத்து வேகமா கனிகா மேல அடிக்கிறாரு. நல்ல வேலையா கனிகா குனிஞ்சிடுறாங்க. இத பாக்குற ஜட்ஜி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கோவப்படுறாரு. ஒரு காரணமா தான் பண்ணன்ற மாதிரி இந்த லாயர் சொல்றாரு. மேடம் உங்களை ஒரு பேப்பர் வெயிட்டால நான் அடிச்சேன்ல, அந்த பேப்பர் வெயிட் என்ன கலர்ல இருந்ததுன்ற மாதிரி கேக்குறாரு. வேகமா போச்சு, நான் கவனிக்கல மாதிரி சொல்றாங்க. இந்த பேப்பர் வெயிட்டியே கவனிக்கல, ஆனா வேகமா வந்த கார்ல இருக்கவரை மட்டும் கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி இவரும் மடக்குறாரு. இந்த லாயர் ரொம்ப சாமர்த்தியமா வாதாடுறாரு. அந்த நாள் மினிஸ்டர் இந்த ஊர்லயே இல்ல, வேற ஒரு ஊர்ல தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஆதாரத்தை ரெடி பண்ணிடுறாரு. இதனால ஜட்ஜ் இருக்கார்ல, அந்த மினிஸ்டரை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. மினிஸ்டரும் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஐயப்பன் மாலை போட்டவங்கள பெருசா செக் பண்ண மாட்டாங்கல்ல, அந்த வண்டியில இருக்கவங்க கிட்ட காசை கொடுத்து தான் இவர் பாஸ் பண்ற வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா நடுவுல ஹீரோ பூந்திருப்பாரு, அவங்க கிட்ட இருக்க காசெல்லாம் தூக்கியிருப்பாரு. அந்த 10 கோடி ரூபாய் இப்ப என்கிட்ட இருக்குன்ற மாதிரி இவருக்கும் கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. ரேவதிக்கு வந்த மாதிரியே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கும். அவங்களுக்குலாம் இந்த காசு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக பிரிச்சு தரணும்னு நினைச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி இவரோட அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கலான்றதுக்காக தான் போட்டு வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் காசு தர முடியாது அப்படின்ற மாதிரி கனிகா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் இவங்க 4 பேர் காசெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சாங்கல்ல, இவங்க 4 பேருமே மனசை மாத்திக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த காசை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க.
நம்ம எப்படியாவது ஏமாத்தி கையெழுத்த வாங்கிடலாம், அது மூலியமா அவங்களுக்குலாம் காசு போய் சேர்ந்துரும், நம்ம பேங்க்குக்கு கிளம்பலாம்னு சொல்றாங்க. ஹீரோ செத்து போனாதான் இந்த மினிஸ்டருக்கு சீட்டு, இல்லனா இன்னொருத்தருக்கு சீட்டை தந்துருவாரு, இன்னொருத்தர் கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த லேடிஸ் எல்லாம் பாடியை கொண்டு போறத பாக்குறாரு. அவனை இன்னும் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாரு. இன்னும் நீ சாவடிக்கலையான்ற மாதிரி தலைவர் கேட்கிறாரு. தலைவரே சாவடிச்சிட்டேன், எப்படி திரும்பி வந்தான்னு தெரியல, நான் சாவடிச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புறேன்ற மாதிரி இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. பேங்க் மேனேஜர் கிட்ட கனிகா உடம்பு முடியாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா கனிகா பின்னாடியே வந்தாங்கல்ல, பேங்க் மேனேஜருக்கு டவுட் வருது, இவங்க கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அவங்க வந்து பேசின ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, ஏற்கனவே செல்லியன் இறந்து போன மாதிரி இருக்காரு, இந்த லேடிஸ் அவரோட பாடியை வச்சுதான் ஏமாத்தி காசு வாங்க ட்ரை பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த மேனேஜருக்கும் அந்த மாதிரி டவுட் வருது. மேனேஜரும் அவங்க எங்க இருக்காங்க பாக்கணும்ன்ற மாதிரி போலீஸ் மூலியமா வராரு. செல்லம்மாவோட தம்பிக்கார நிறைய காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, இவருமே செம்ம வேகமா வந்துட்டு இருக்காரு. பத்தாததுக்கு இந்த பாடி வேற இவர் மேல சாஞ்சிருது, இவர் தெரியாதனமா ஒரு மரத்துல இடிச்சிடுறாரு. இவங்கள எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ரேவதியோட ஃபேமிலி எல்லாம் ஒரு இடத்துல மறைஞ்சிருப்பாங்க, அந்த குவாட்டிக்கு போயிடலான்ற மாதிரி வேகமா குவாட்டியை நோக்கி ஓடுறாங்க. அதுக்குள்ள இந்த மினிஸ்டர் வந்து சம்பந்தப்பட்ட எல்லாரையும் இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாரு. எங்க ஹீரோன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. கனிகா தான் வீல் சேர்ல பாடியை வச்சிருக்காங்க, ஸ்டெப்ஸ் கிட்ட இருந்து பாத்துட்டு இருக்காங்க, தெரியாதனமா கையை வெட்டுறாங்க. அதனால வீல் சேர்ல இவர் இறங்கி வந்துட்டு இருக்காரு. இங்கேதான் இருக்கான்ற மாதிரி மினிஸ்டர் சொல்றாரு. இப்ப காலி பண்ணலான்னு சண்டை போடுறதுக்காக வராங்க. வீல் சேர்ல வந்தவர் யாடகுடமா அங்கேயும் இங்கேயும் திரும்புறாரு. அவர் அடிக்கிற மாதிரி ஆளுங்கெல்லாம் பறந்து போய் விழுந்துட்டு இருக்காங்க. அவர் உயிரோட இருக்கிறதா இன்னமும் நினைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த வீல் சேரை அவர் கிட்ட இருந்து புடுங்கிடுறாரு, போட்டு உடைச்சிடுறாரு. இப்ப வாடான்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஹீரோ மேல இருந்து பறந்து வந்து நிக்கிறாரு, பயங்கரமா சண்டை போடுறாரு. ஹீரோக்கு உயிர் இருக்கு போலன்னு நம்மள நினைக்க வைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, ரேவதி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் மாடியில தான் இருக்காங்க. அவங்களுக்கும் பொம்மலாட்டம் எல்லாம் தெரியும்ல, பொம்மலாட்டம் மூலியமா தான் இவரை வச்சு சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவர் இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாரு. மினிஸ்டர் கையில கன்னு மாட்டுது, அந்த கன்னை வச்சு இவர் நெத்தி போட்டுல ஷூட் பண்றாரு. இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இப்ப மினிஸ்டரும் வீடியோ மாதிரி எடுத்துடுறாரு. தலைவரே நெத்தி போட்டிலேயே ஷூட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் திரும்பி வர வாய்ப்பே இல்ல, எனக்கு பதவி தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. டே முட்டாள், திரும்பி பாரு, அங்க மீடியாட்கள்லாம் வந்துட்டாங்க, யாருக்கும் தெரியாம கொலை பண்ணிடானா எல்லாருக்குமே தெரியற மாதிரி கொலை பண்ணி வச்சிருக்க, கண்டிப்பா உனக்கு சீட்டு கிடையாது, அவனுக்கு தான் சீட்டுன்ற மாதிரி சொல்றாரு. இதனால அவர் இருக்கார்ல, எனக்கு தான் சீட்டுன்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. ஏற்கனவே இறந்து போன பாடியை வச்சுதான் நீங்க ஏமாத்திருக்கீங்கன்னு என்னோட அசிஸ்டன்ட் சொன்னான்ற மாதிரி பேங்க் மேனேஜர் சொல்றாரு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரு, காசு நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா என் அசிஸ்டன்ட் சொன்னதை நான் நம்பல, ஏன்னா செல்லியன் சண்டை போட்டதை நான் பார்த்தேன், இவர் தான் கன்னால ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்காரு. சோ செல்லியன் இதுக்கு முன்னாடியே ஒரு சைன் போட்டார்ல, அந்த சைனையே நான் கணக்கு பண்ணிக்கிறேன், கனிகா மேடம் சைன் போட்டுட்டா காசு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கனிகாவும் சைனை போட்டுறாங்க, இவங்க எடுக்க வேண்டிய காசை எடுத்துடுறாங்க. நீ இறந்து போயோ நிறைய பேருக்கு உதவி இருக்க அப்படின்ற மாதிரி அவரோட பாடியை பத்தி இவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த 10 கோடியை போக வேண்டியவங்களுக்கு எல்லாம் இவங்க கரெக்டா போக வச்சிடுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி உயிரை தான் காப்பாற்ற முடியல, மத்தவங்க உயிரை காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையும் தான் இவங்க பிரீஸ்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் கடைசியில நல்லது பண்ணாலும் இதுக்கு நடுவுல நிறைய கெட்டது பண்ணிருக்கேன், அதனால தான் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. கடவுள் உன்னோட பாவங்களை மன்னிச்சிருவாரு, கிளம்புன்ற மாதிரி இந்த பிரீஸ்டும் அனுப்பி வைக்கிறாரு. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.